விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்தும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் வாட்ஸ்அப் மூலம் வீடியோவாக அனுப்பும்படி நேயர்களை கேட்டுக்கொண்டது புதிய தலைமுறை. அப்படி வந்த வீடியோக்களில் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம். மூலப்பொருட்களான விதை, உரம், பெட்ரோல் உள்ளிட்ட பொருட்களுக்கான விலையும் அரசாங்கமே நிர்ணயம் பண்ணும் இல்லையா? அதை தனியார் நிர்ணயம் பண்ணி அது ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே போகும்போது இவங்களுக்கான செலவினங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனால் உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறமா வர்ற அந்த விவசாய பொருளை கொள்முதல் செய்யறதுக்கான விலையை மட்டும் அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுறது எந்த விலையுமே நியாயமான விஷயமா இருக்கு. எவ்வளோதான் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்தாலும் நாம் உண்ணக்கூடிய உணவு இந்த மண்ணில் விளையிறத மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும். அதனால் இந்த அரசாங்கம் நம்ம விவசாயிகளுக்காக உடனடியாக ஏதாவது ஒரு தீர்வு காண வேண்டும். விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம், அப்புறம் நிரந்தர தீர்வு, இது ரெண்டும் கண்டிப்பாக கவர்மெண்ட் செய்யணும். இதுக்கு பொதுமக்களும் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா விவசாயிகள் விவசாயமும் விவசாயிகளும் இல்லைன்னா நம்ம யாருமே உயிர் வாழ முடியாது. அறிவியல் தொழில்நுட்பத்துறைக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் கொடுத்தாலே இந்த விவசாயிகளுடைய தற்கொலை குறையும். இன்னைக்கு ஆன்லைனில் விற்கிற பொருட்கள்லாம் தனி சேனல் தொடங்கி இருக்கும்போது விவசாயத்துக்குன்னு அரசு விளம்பர நோக்கம் இன்றி ஒரு சேனலை தொடங்கி விவசாயத்தை பற்றி முழு தொழில்நுட்பத்தையும் அதன் மூலமாக விவசாயிக்கு சொல்லி கொடுத்து பருவமழை, காலநிலை, வானிலை இதை பற்றிய தகவல்களெல்லாம் முன்கூட்டியே கணிக்க முடிஞ்சிச்சுன்னா விவசாயத்தை இன்னும் கூட கொஞ்சம் நல்லா செழிப்பாக கொண்டு போகலாம்.